சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபிமா, அபி என்ன அபி, ஏன் நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? அபி என்ன ஆச்சு உனக்கு? இங்க பாரு, இது உன் வாழ்க்கை. நீ ஏன் உன் மனசு சொல்ற மாதிரி உன் வாழ்க்கைய முடிவு பண்ணணும் தானே சொன்ன? அப்புறம் ஏன் இப்படி பண்ண? என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ என்ன அபி, சொல்லு. உன் மனசுல சஞ்சீவ் தான் இருக்கான்னு தெரிஞ்சுதானே மாமாவை பொண்ணு கேட்க வர சொன்னேன். மாமா எப்படி வருத்தப்பட்டு போனாருன்னு தெரியுமா? பாரு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. அந்த கதிர் உனக்கு எந்த வகையிலும் செட் ஆக மாட்டான். அவன் உனக்கு சரியான ஆளே இல்ல. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது. வா, வந்து அத்தை கிட்ட ஏதோ குழப்பத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு தயவு செஞ்சு சொல்லு. நான் மாமாவை வர சொல்றேன். என்ன சொல்ற? ஐயோ, ஈசு கிட்ட அபி புள்ள என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. என்ன அபிமா இது? ஏன் இப்படி இருக்க? நீ எப்பவும் இந்த மாதிரி இருந்தது இல்லையே. என்ன நடந்துச்சு? சக்தி சாரோ கதிரோ உன்னை மிரட்டினாங்களா? அவங்க மிரட்டதுக்கு பயந்துகிட்டு தான் நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா? பாரு அபிமா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஆஹா, ஈசு அபி புள்ளைய மிரட்டல நான் தான் அபி கிட்ட பேசினேன்னு அவ சொல்லிடுவாளோ? அபி பிள்ளை மட்டும் ஈசு கிட்ட நம்மளை பத்தி சொல்லிச்சு, ஓன் சோழி முடிஞ்சிச்சுற அழகு. அபி, இப்படி நீ எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் உன்னை இங்க வச்சு எது கேட்டாலும் நீ சொல்ல மாட்ட. நீ வா, கிளம்பு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம போவோம். சண்முகத்துக்கு முன்னாடி வச்சு கேட்டாதான் நீ மனசுல இருக்கிறத சொல்லுவ. வா, அப்பதான் உன்கிட்ட இருந்து உண்மை வெளியே வரும். வா, நீ வா அபி. அடி பாவி ஈசு, இந்த பிரச்சனையே நீ மாமா கிட்ட பஞ்சாயத்துக்கு கொண்டு போறியா? நீ இப்ப வர போறியா இல்லையா? என்ன இது? அக்கா, என்னோட இந்த முடிவு உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் மனசார சொல்றேன். மாமாவையும் அத்தையையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சஞ்சீவையும் பிடிக்கும். ஆனா இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி, நான் சஞ்சீவை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல கதிரை கல்யாணம் பண்ணிக்கணுமாங்கிறது மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி இன்னும் சில விஷயம்லாம் இருக்குக்கா. அக்கா, கதிர் சின்னையாவோட தம்பி, அவரோட சித்தப்பா பையன். சஞ்சீவ் நம்ம மாமா பையன். அதனால நான் எடுக்கிற முடிவு ரெண்டு குடும்பமும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. நிஜமாவே சொல்றேன்க்கா, நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. நிதானமா தான்க்கா யோசிச்சேன். அக்கா, நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மாமா வீட்டுக்கு தான் போனோம். ஆனா அங்க நம்மளால நிம்மதியா வாழ முடியல. அப்புறம் அங்க இருந்து எங்க போறதுன்னே தெரியாம கோயிலுக்கு போய் நின்னப்போ அம்மனே வந்த மாதிரி அத்தை வந்து நம்மள பார்த்து இங்க கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்து ஆதரிச்சாங்க. அது அப்படியே தொடர்ந்து ஒரு கட்டத்துல நீ சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சின்னையா உன்னை IPS படிக்க வச்சாரு. என்னையும் நான் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வச்சாரு. இன்னைக்கு நாம வாழ்க்கையில இந்த நிலைமையில இருக்கோம். நல்லபடியா வாழ்றோம். சந்தோஷமா நிம்மதியா லைஃப் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு அத்தையும் சின்னையாவும் தான் காரணம்க்கா. என்னடா இது, ஈசு ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டு இருக்கு. டே அழகு, நீ நல்ல வசமா மாட்டினடா. உனக்கும் ஈசுக்கும் பெரிய பஞ்சாயத்து நடக்கும் போல இருக்கே. அக்கா, இப்ப நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது அத்தையோட சந்தோஷத்துக்காகவும் சின்னையாவோட சந்தோஷத்துக்காகவும் தான். என்னோட தனிப்பட்ட சந்தோஷத்தை விட இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு பெருசா தெரியுதுக்கா. அதோட இல்லாம நான் பிரிஞ்சு போக விரும்பல. நானும் உன் கூடவே இந்த வீட்டு மருமகளா இங்கேயே இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இது எந்த விதத்திலயாவது உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா
அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கா.